பாண்டிச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுவை கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோணியார் மகாலில் நடைபெறுகிறது. கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ், செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் தலைவர் ராஜேஷ், தமிழரசன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. மேலும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஆலோசனை குழு உறுப்பினர் பிரபாதன், தங்க மணிமாறன், மகாலிங்கம், சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை, அறிவழகன், அஜித், சந்திரன் ஆகியோரும் காரிய கமிட்டி உறுப்பினர்களான பொறியாளர்கள் நாகராஜ், சுகுமாரன், முருகானந்தம், செபஸ்டின், மார்ஷியல், பாஸ்கரன், கார்த்திகேயன், பாஸ்கர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பிரசிடென்ட் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5வது பாண்டிச்சேரி சிவில் அசோசியேஷனு பாண்டிச்சேரி பில்ட் எக்ஸ்போ நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மெருகேற்றி இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்டால்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்காங்க. பொதுமக்கள் பார்வையிட்டாங்கன்னா இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் எல்லோரும் இந்த பாண்டிச்சேரி பில்ட் எக்ஸ்போ பார்வையிடணும். எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்களுக்கு தேவையானது கீழே கடகாலிலேருந்து ரூஃப் முடிக்கிற வரலையும் அத்தனை மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்குது. நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எக்ஸிபிஷன் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த எக்ஸிபிஷனுக்கு ஜான்சன் லிப்ஸ் மெயின் ஸ்பான்சராக வந்திருக்கிறாங்க. சுப்ரீம் பைப்ஸு, தேவகி செராமிக்ஸ் அண்ட் கபூர் மார்பிள்ஸ் கோ ஸ்பான்சராக வந்திருக்காங்க. வீடு கட்டுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன பொருட்கள்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்கிற ஒரு சரியான ஒரு எக்ஸிபிஷனாக இது இருக்கும். பொறியாளர்கள், ஆர்கிடெக்ட்ஸு, பில்டர், இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் இன்னைய லேட்டஸ்ட்டு மெட்டீரியலை பார்த்துட்டு அவங்க வீடை கட்டுறதை பற்றி யோசித்து முடிவெடுக்கலாம். இந்த எக்ஸிபிஷன் பான்சியாக ரெகுலராக நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். வருஷம் இதில் கலந்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் கலந்துக்கிறவங்களுடைய ஸ்டால்ஸும் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணி சென்னை, பெங்களூருக்கு ஈக்குவலாக இன்றைக்கி இந்த ஸ்டாலில் நடந்துருக்குது. பொதுமக்கள் எல்லாரும் இதை பார்த்து பயன்பெறணுன்றதை இந்த இது வழியாக கேட்டிருக்கிறோம். எல்லாருமே இதை பார்த்து பயன்பெறணும். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் பழைய மொபைல் போன் வாங்குவதற்காக இணையதளத்தில் தேடினார். அதில் பயன்படுத்திய ஐபோன் விற்பனைக்கு உள்ளதாக வந்த விளம்பரத்தை பார்த்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அவர் கேட்ட 30,000 ரூபாயை அனுப்பி ஏமாற்றமடைந்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் கிள்ளிவளவன். இவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக பேசினார். முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை தொடர்ந்து 31,000 ரூபாய் அனுப்பி ஏமாற்றமடைந்தார். அதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த சாமிக்கண்ணு 15,000, கருவடிக்குப்பம் கமல்ராஜ் 3,700, நெல்லித்தோப்பு ராஜசேகரன் 6,300 ரூபாய் ஏமாற்றமடைந்தனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள கணபதி நகர், சேத்திலால் நகர், மகாலட்சுமி நகர், திரௌபதி அம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். மனுவினை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு மூலம் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராம வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்காக சுமார் 21,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பணியை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பந்ததாரர்களிடம் குடிநீர் அமைக்கும் பணி தரமாக இருக்க வேண்டும் எனவும் குடிநீர் குழாய்களும் தரமான குழாய்களாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட அவர் பொதுமக்களிடம் பேசும்போது இப்பகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள்
மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆழ்துளை கிணறு மூலம் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 2000 பொதுமக்கள் பயன்பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஒரு வீடு ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புகள் மீட்டெடுத்தல், பசுமை வளாகம், பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் உள்ளிட்ட 7 கூறுகளை கொண்ட இந்த திட்டத்தின் நடப்பு பருவ மழைக்காலத்தில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு வீடுகள் தோறும் சென்று மா, எலுமிச்சை, மாதுளை, பலா, சீதா மற்றும் கொய்யா மரம் உள்ளிட்ட 500 பழ மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், இளநிலை ஆய்வக உதவியாளர் இளங்கோ, திட்ட அலுவலர் சாந்தலட்சுமி மற்றும் விமல்ராஜ் மற்றும் அப்பகுதி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே இருங்க. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட் அணிய தவறினால் ரூ.1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி போக்குவரத்து போலீசார் பள்ளி, கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிக்னல் பகுதிகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு கேள்விகளை கேட்டு சரியான பதிலளிக்கும் நபர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி வருகின்றனர். இதற்கிடையே கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற அறிவிப்பு காரணமாக புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரியின் முக்கிய சாலை ஓரங்களில் ஹெல்மெட் விற்பனை அதிகரித்துள்ளது. அங்கு ரூ.500 முதல் 1000 வரையிலான பல்வேறு விதங்களில் பல வசதிகளுடன் கூடிய ஹெல்மெட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனை ஏராளமான இருசக்கர வாகன ஓட்டிகள் வாங்கி செல்கின்றனர். புத்தாண்டை கொண்டாட கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் நகர பகுதியில் உள்ள உணவு விடுதிகள், துணிக்கடைகள், மதுபான கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்த விற்பனை, ரெஸ்டோபார் மற்றும் மதுபான கடைகள் என மொத்தமாக 473 உள்ளது. இந்த மதுபான கடைகளில் 31ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனையாகின. மேலும் புதுச்சேரி அமுத சுரபி நிறுவனத்திற்கு 15 மதுபார்கள், கான்ஃபெட் நிறுவனத்திற்கு காரைக்கால் உட்பட 9 மதுபார்கள் உள்ளன. இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அமுத சுரபி எலைட் மற்றும் கான்ஃபெட் மொத்தம் மதுபான கடைகளில் 31ஆம் தேதி மட்டும் 12 லட்சம் ரூபாய் மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளது. மொத்தமாக இந்த நிறுவனங்களின் 24 பார்களில் 60 லட்சம் ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி மாநில ஓபிசி அணி பொருளாளர் மதன் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் விழா கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நாள்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியான அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம்சக்தி ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர்கள்,
மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட துணைத் தலைவி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டி வந்து பாட்டி பாட்டி வந்துருங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜா நகர், ஐயனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகள் தரமாக உள்ளதா, மழை காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுப்பாளையம் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அங்கு வந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் சிறப்பு பூஜை நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அப்போது அவரது குடும்பத்தினர் உடனிருந்தனர். புதுச்சேரி பிரதேச ராஜகுளத்தூர் நலசங்கம் சார்பில் பாரதி பூங்காவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சலவை தொழிலாளர்களின் சாதி பெயர் மாற்றம், 5% உள் இடஒதுக்கீடு, வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவைத்துறை அமைத்தல், சலவைத்துறைகளில் வாடகை, மின் கட்டணத்தை மானியமாக அரசு வழங்கிட வேண்டும், டிவி நகர், காலாப்பட்டில் புதிய சலவைத்துறைகள் அமைத்தல், திருபுவனை, கூனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்ள சலவைத்துறைகளை புனரமைப்பு செய்திட வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா, அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைவர்கள் பாவாடை நடராஜன், ராஜி, முத்தியால்பேட்டை நடராஜன், முனுசாமி, லாஸ்பேட்டை சுப்பிரமணி, பழனி, பெருமாள், முருகன், ரவி, வில்லி வேலாயுதம், அரியங்குப்பம் வரதன், நடராஜன், இளங்கோ, சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 10 பெண் குழந்தைகள், 9 ஆண் குழந்தைகள் உட்பட 19 குழந்தைகள் பிறந்தன. இதில் 10 குழந்தைகள் சுகப்பிரசவமாகவும் 9 குழந்தைகள் அறுவை சிகிச்சையிலும் பிறந்தன. மேலும் ஜிப்மர் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழிகாட்டுதலின்படி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் சேகர் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் நிர்வாகிகளிடையே கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது. இதில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் வீரப்பன், ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் முனியன், கலைவாணி, தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், இப்ராஹிம், முருகன், தனசேகர், அணி செயலாளர்கள் ஜான்சன், சிலம்பரசன், காண்டீபன், இளையராஜா, முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில்
ஜனநாயக முறைப்படி போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு மறுக்கிறது. பெண்ணுரிமை திராவிட மாடல் என கூறும் அரசு பெண்ணுக்கு எதிரான நடைபெற்ற வன்கொடுமையை எதிர்த்து போராடக்கூட உரிமையை வழங்கவில்லை. இந்த நிலையில் மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணிக்கு தலைமையேற்ற தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக அரசின் இந்த ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக நாளை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிவாரண தொகையும் வழங்கவில்லை என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி சார்பாக மாநில தலைவர் திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் தலைமையிலே மதுரையிலே இன்று பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் அதை தலைமையேற்று நடத்துவதாக அறிவித்திருந்தோம். அவரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஜனநாயக நாட்டிலே ஆளுகின்ற அரசுக்கு எதிராக அவர்களுடைய தவறான செயல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவும் பேரணி நடத்தவும் கூட்டங்கள் கூட்டவும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கூட மதிக்க மறுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இதே போல நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பெண்ணுரிமை இருக்கிறது, சமூக நீதி திராவிட மாடல் என்பதே பெண்ணுரிமையை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஆளுகின்ற அரசை சார்ந்தவர்கள் இன்று ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த கொடுமையை கண்டித்து அதற்கு நீதி கேட்டு ஜனநாயக வழியிலே நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை நசுக்க முற்படுகிறார்கள். மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் வீட்டிற்கெல்லாம் காவல்துறை ஏதோ தீவிரவாதியை தேடுவது போல நள்ளிரவில் கூட அவர்களை எல்லாம் சென்று மிரட்டி கைது செய்ய முயற்சிப்பது அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது. திராவிட மாடல் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பெண்களை நடத்துகின்ற விதம் இதுதானா? அரசியல் கட்சியை சார்ந்த பெண்மணிகள் தங்களுடைய கட்சியினுடைய உரிமை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற கூட்டங்களில் எல்லாம் காவல்துறையினுடைய அராஜகம். ஏன் அனுமதி மறுக்க வேண்டும்? ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டத்துக்கு எதற்காக இந்த மாநில அரசு இம்மாதிரியான குரல்களை நசுக்க வேண்டும் என நினைக்கிறது? இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மகளிர் பேரணியை நடத்த விடாமல் செய்வதன் காரணமாக மக்களுக்கு இந்த தகவலை மறைத்து விடலாம் என்று நினைத்தால் எரிகின்ற நெருப்பை போர்வையால் மூடுவதை போன்றது. அதனால் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது திராவிட மாடல் ஆட்சி என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லிக் கொண்டிருப்பவர் எதற்காக இந்த மகளிருடைய போராட்டங்களை எல்லாம் இம்மாதிரி காவல்துறையை வைத்து நசுக்க பார்க்கிறார்? முற்றிலும் ஜனநாயக விரோதமான இந்த செயலை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அறிவித்திருந்தார், மகளிர் பேரணி மதுரையிலே இருந்து துவங்கும் என்று. அதற்கு பின்பாக அந்த பேரணியில் வருபவர்களை நானும் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவர்களை நாங்கள் ரிசீவ் பண்ணணும். அதற்கு பின்பாக மறுத்தால் கவர்னரிடம் முறையிடுவோம் என ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதே போல இப்போது மகளிர் பேரணியில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறது காவல்துறை. இதை கண்டித்து நாளை தமிழகத்தினுடைய ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஜூனியர் சாம்பியர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ 32வது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்றது. விழாவுக்கு 2024ஆம் ஆண்டு தலைவர் ஜே.சி. சிவசெல்வி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கி ஆண்டு அறிக்கையை வாசித்தார். பின்னர் 2025ஆம் ஆண்டு தலைவராக ஜே.சி. ஆரோக்கிய மார்க்கெட் ஜாயிஸ் பதவி ஏற்றுக்கொண்டு ஏற்புரை வழங்கினார். பின்னர் ஆட்சி மன்ற குழுவிற்கு பதவி ஏற்றுக்கொண்டனர். விழாவிற்கு ஜே.சி. இந்தியா மண்டல 16 மண்டல தலைவர் விக்னேஷ் குத்துவிளக்கேற்றி வைத்து சிறப்புரையாற்றினர்.
மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் மெட்ரோ ஜேசி முன்னாள் தலைவர்கள் கற்பகநாதன், உதயகுமாரன், நாகராஜன், விக்டோரியா, சுந்தரவடிவேல், வெங்கடேசன், சரவணன், வைத்தியநாதன், ராஜா மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் புதிய தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள். விழாவில் ஏராளமான ஜேசிக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் செயலாளர் திவ்யா சரவணன் நன்றி கூறினார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொகுதி முழுவதும் புதுவை அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் ராமநாதர் எம்ஜிஆர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 19,43,000 செலவில் மற்றும் குறிஞ்சி நகர் முதல் நடுத்தெரு மற்றும் அதன் அணுகு சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 12,76,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்க நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். ஓகே. எட்டரைக்கு வர சொன்னா இப்பதானே வராங்க. ஓகே. ஓகே. தெரியல கொஞ்சம். தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். இந்த பரிசோதனை முகாமில் தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலக இயக்குநரக ஊழியர்கள் முகாமில் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், நீரிழிவு நோய் அடுத்த கட்டமாக நிச்சயமாக கண்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், எனவே அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்து அனைவரும் சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அடிக்கடி கண் பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் என்றார். நான் 4 மாதத்திற்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை செய்து கொள்கிறேன் என கூறிய அவர், 45 வயதிற்கு மேல் அனைவரும் இரத்த பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என அறிவுரை கூறினார். புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதேபோல் கடந்த 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 2ம், டீசல் ரூபாய் 1.99 உயர்த்தியது. இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், பேருந்து கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், பெஞ்சல் புயல் காரணமாக பழுதடைந்த சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும், வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் தலைக்கவசம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் 45 அடி சாலை சந்திப்பிலிருந்து காமராஜர் சிலை வரை 20க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி 2 சக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது 2 சக்கர வாகனத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறது.